குருவே சரணம். எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கதையின் காரணம். கதைக்குள்ளே போகலாம். ஒரு மாங்க் இருந்தா 3 days ஒரு வில்லேஜில் இருப்பா. அங்கே இருக்கிற பீப்புளுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுப்பா. அவளுக்கு ஹெல்ப் பண்ணுவா. யாருக்காவது டவுட் இருந்தால் அதை கிளியர் பண்ணுவா. நெக்ஸ்ட் 3 days வேற ஒரு வில்லேஜ்க்கு போவா. ராம்னு ஒரு ஃபார்மர் இருந்தான். அவன் ஒரு நாளைக்கு மாங்க் கிட்ட போய் கேட்டான், நீங்கள் நிறையா லெசன்ஸ் நிறையா பேர்கிட்டேருந்து கற்றுருப்பேன், அதனால தான் எங்களுக்கு இவ்வளோ நல்லது சொல்லித்தரேன். நீங்கள் யாருக்கிட்டேருந்து பெஸ்ட் லெசன் கற்றுருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டான். மாங்க் உடனே சொன்னால், ஒரு டாக் கிட்டேருந்து ரொம்ப வேல்யூபிள் லெசன் கற்றுண்டேன். அப்போது ராம் சொன்னான், நான் கிண்டல்லாம் பண்ணல, நீங்கள் என்ன இப்படி ஜோக் பண்ணுறீங்கன்னு. அந்த மாங்க் சொன்னால், நான் ஜோக்கெல்லாம் சொல்லலை, நான் ரிவர் பக்கத்தில் உட்காந்துருந்தேன். அப்போது ஒரு டாக் ரொம்ப தர்ஸ்டியாக தண்ணி குடிக்க வந்தது. தண்ணி கிட்ட போனோன்னே இட் ஸ்டார்டட் பார்க்கிங். இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு ரொம்ப ரெஸ்ட்லெஸ் ஆச்சு. கொஞ்ச நேரம் கழித்து தன்னோட பயத்தை தூக்கி போட்டுட்டு தலையை கொண்டு போய் வாட்டருக்குள்ளே விட்டு நிறையா தண்ணி குடிச்சுது. கொஞ்ச நேரம் கழித்து தான் அந்த டாக் ரியலைஸ் பண்ணிட்டு தண்ணிக்குள்ளே தன்னோட ஃபேஸை தான் பார்த்துது, வேற எந்த டாகும் அங்கே இல்லைன்னு. இதை பார்த்தோன்னே நான் நினச்சேன், அந்த டாக் மாதிரி நிறையா பேர் எனிமீஸ் வெளில இருக்கான்னு நினச்சிட்டு இருக்கா. ஆனால் நம்மளை பார்த்து தான் நிறையா சமயம் பயப்படுறோம். லைஃப்பில் ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணணுன்னா அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டெப் பயம் தூக்கி போட்டுட்டு பண்ணுறதுக்கு நம்மக்குள்ளே இருக்கிற எனிமீஸ் லைக் ஃபியர், செல்ஃப் டவுட், லேக் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இதெல்லாம் தூக்கி போடணுன்னு. எக்ஸலண்ட் ஸ்டோரி. ஒருத்தருக்கு ஒர்க்கில் ப்ராக்ரெஸ் இல்லை, ஏன்னு அவகிட்ட கேட்டாக்க உடனே ப்ளேமை தூக்கி டெஸ்டினி மேலே போடுவா. எனக்கு டைமே சரியில்லை, இல்லைனாக்க என்னோடய பாஸ் சரியில்லை, கோவர்க்கர்ஸ் ஹெல்ப் பண்ணல, இந்த மாதிரி நிறையா ரீசன்ஸ் கொடுப்பா. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் லேசினஸ் அண்ட் ஃபியர் தான் மெயின் ரீசன். ஒருத்தர் ஹார்ட் ஒர்க் போடுறா, அதுக்கான கிரெடிட் கிடைக்கலனா நிறையா பேர் அவளோட சீனியர்கிட்ட போய் சண்டை போட மாட்டா, இதை பற்றி கேட்கவே மாட்டா. ஏன்னா பிரச்சனையில் போய் முடியும். வேலையை விட்டு தூக்கிட்டாக்க மறுபடியும் ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கணும், அது ரொம்ப டிஃபிகல்ட்னு. நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்தால் நம்ம தான் அதுக்காக ஃபைட் பண்ணணும். ப்ளேமை இன்னொருத்தர் மேலே போட்டு எஸ்கேப் ஆகிறது ரொம்ப ஈஸி. நம்ம மேலே என்ன ஃபால்ட் இருக்குது, நம்ம எப்படி மாற்றிக்கலான்னு பார்த்து நம்மளை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும். நீங்கள் வேறு ஏதாவது இந்த ஸ்டோரியிலேருந்து லேர்ன் பண்ணாக்க கமெண்ட் பண்ணுங்கள். லெட்ஸ் ஷேர் ஆர் தாட்ஸ். ஹாவ் அ குட் டே. குருவே சரணம்.